வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிசி நெட்டில் காமர்ஸில் பேப்பர் 2க்கான கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 ஷிஃப்ட் 1ல் கேட்ட கொஷின்ஸ். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். X and Y are partners in a firm sharing profits in the ratio of 4:5. X surrenders 1/4 of his share and Y surrenders 1/5 of his share in favor of Z, the new partner. What will be the new profit sharing ratio of the firm's partner? ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பார்ட்னராக இருக்காங்க ஒரு ஃபேர்மில். இவங்க வந்து என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா 4:5 ரேஷியோவில் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா புதுசாக ஜெட்டுன்னு ஒரு பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அதுக்காக எக்ஸ் வந்து எவ்வளோ தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 அவரோட ஷேர்லேருந்து கொடுக்குறாரு. ஓகே பாருங்கள், எக்ஸ் சரண்டர்ஸ் 1/4 ஆஃப் ஹிஸ் ஷேர், அவரோட ஷேர்லேருந்து 1/4 கொடுக்குறாரு. ஓகே, அதுதான் எக்ஸோட சாக்ரிஃபைஸ். அண்ட் ஒய் சரண்டர் 1/5 ஆஃப் ஹிஸ் ஷேர், அதாவது ஒய் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்லேருந்து 1/5 கொடுக்குறாங்க. புரியுதா? அதாவது எக்ஸோட ஷேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/9 அண்ட் ஒய்யோடது பார்த்தீங்கன்னா 5/9. அதிலிருந்து எக்ஸ் வந்து 1/4 அண்ட் ஒய் பார்த்தீங்கன்னா 1/5 கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்ட்டு. இப்போ போடலாமா? ஓகே பாருங்கள், ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 4:5. அதை இங்கே போட்டாச்சு. எக்ஸுக்கு ஒய்க்கு ஜெட்டுக்கு நமக்கு தெரியாது. ஓகே, கிடையாது. அண்ட் இப்போ சரண்டர் வந்து எவ்வளோன்றது பார்க்க போகிறோம். சரண்டர் இன் த சென்ஸ் சாக்ரிஃபைஸ் தான் அது. எக்ஸ் சரண்டர் 1/4 ஆஃப் ஹிஸ் ஷேர், அவரோட ஷேர் எவ்வளவு 4/9 இன்ட்டு 1/4 பார்த்தீங்கன்னா 1/9 வருது. பிகாஸ் 4/9 இன்ட்டு 1/4 போது 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/9 இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இப்போ ஒய்க்கு போட போகிறோம். அதே மாதிரி ஒய் இது பார்த்திங்கன்னா 5/9, அதில் 1/5 கொடுக்குறாங்க. பாருங்கள், 5/9 இன்ட்டு 1/5, இதுலேயும் அகெயின் 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/9. அப்போ இவங்களோட சாக்ரிஃபைஸும் 1/9, ஒய்யோட சாக்ரிஃபைஸும் 1/9. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைஸ் தான் நியூ ரேஷியோ இல்லையா? அப்போ ஓல்டு ரேஷியோ எவ்வளவு 4/9, சாக்ரிஃபைஸ் எவ்வளவு 1/9. அப்போ 4/9 மைனஸ் 1/9 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/9. ஓகே, எக்ஸோடது 3/9. அதே மாதிரி ஒய்க்கு போட போகிறோம். ஓகே, 5/9ல் 1/9 போயிடுச்சுன்னா 4/9. ஓகேவா? இப்போ ஜட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோடது ஒரு 1/9 அண்ட் ஒய்யோடது ஒரு 1/9. அப்போ ரெண்டுமே அவருக்கு போகுது ஜட்டுக்கு. அப்போ 1/9 ப்ளஸ் 1/9, அப்போ 2/9 வந்துருச்சு. ஓகேவா? அதாவது இவரோட சாக்ரிஃபைஸும் தான் ஜட்டுக்கு. அப்போ ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸை ஆட் பண்ணியாச்சு, 2/9 வந்துருச்சு. இப்போ ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4:2 பாருங்கள், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே, அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 3:4:2ன்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Net profit after tax of a firm is rupees 1 lakh and its fixed interest charges on long-term debt are rupees 20,000. What is the interest coverage ratio if the rate of income tax is 60%? பாருங்க, என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் தான். EBITன்றது என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகே, இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்ன்றது என்ன? இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி டேக்ஸையும் மைனஸ் பண்ணி வரது தான் நெட் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா EBIT வேணும்னா இந்த நெட் ப்ராஃபிட்டோட டேக்ஸையும் ஆட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பிஃபோர் கிடைக்கும். பிகாஸ் இந்த நெட் ப்ராஃபிட்ன்றது ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் ஆன் லாங் டேர்ம் டெப்ட் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க 20,000. அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 20,000 சொல்லிட்டு. வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ தான் கொஷின். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் இன்கம் டேக்ஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் 60% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 1 lakhன்றது டேக்ஸுக்கு அப்புறமா டேக்ஸ் ரேட் வந்து 60%. அப்போ இது எவ்வளவு அப்படின்னா 40%ஓட வேல்யூ. புரியுதா?
அதாவது நெட் ப்ராஃபிட்ன்றது டேக்ஸை மைனஸ் பண்ணதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு அவனே தெளிவாக கொடுத்துட்டான். அப்போ டேக்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிறது. டேக்ஸ் வந்து 60%னா பேலன்ஸ் எவ்வளவு 40% இல்லையா? அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் டேக்ஸ் எவ்வளவுன்ட்டு. ஓகே, அப்போ EBIT வேணும்னா நெட் ப்ராஃபிட்டோட டேக்ஸு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் இருக்குது, நெட் ப்ராஃபிட் ப்ராப்ளமில் இருக்குது. இப்போ டேக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 1 lakh 40% வேல்யூ, நமக்கு தேவை 60%, ஏன்னா அதுதான் டேக்ஸ். அப்போ நம்ம என்ன போட போகிறோம் 60 divided by 40. ரொம்ப சிம்பிள். இந்த 1 lakhோட வேல்யூ 40%, நமக்கு தேவை 60%. அப்போ இன்டூ 60 divided by 40 போட்டோன்னா நமக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். டேக்ஸ் பாருங்கள் 1,50,000. அப்போ நெட் ப்ராஃபிட்டோட 1,50,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 20 ஆட் பண்ணோன்னா பாருங்கள் 2,70,000 வருது. இதுதான் EBIT. இப்போ EBIT தெரிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்லேயே இருக்குது 20,000 டிவைட் பண்ணால் வரது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. பாருங்கள் 2,70,000 divided by 20 போட்டோன்னா பாருங்கள் 13.5 டைம்ஸ் வருது. அப்போ ஆன்சர் B. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இது பாருங்கள். The current market price of a company share is ₹90 and the expected dividend per share next year is 4.5. If the dividend are expected to grow at a constant rate of 8%, the shareholder required rate of return is. ஓகே, இப்போ ரொம்ப ஈஸியானது தான். இது டைரக்ட் கொஷின் தான். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, க்ரோத் ரேட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகணும்னா ரெக்கவர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது காஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ரிட்டர்ன். எஸ். இப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் G. ஓகே, இப்போ Gன்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 8%. எம்பின்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%. அப்புறம் Dன்றது 4.5%. அப்போ போட்டோன்னா ஜஸ்ட் ஒரு சால்விங் தான். 4.5 divided by 90 ப்ளஸ் 8%. இதை சால்வ் பண்ணோன்னா 5% வருது. 5 + 8 13%. அப்போ ஆன்சர் C. ஓகே, ஈஸியாக இருந்துச்சா? எஸ். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஒரு கொஷின் பேப்பர்லேயுமே என்ன கேட்டிருந்தாங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கொஷின் வருது அண்ட் அதுவும் அந்த ரேஷியோஸ் வச்சு வருது. அண்ட் இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ் ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த 3 சாப்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ராப்ளம் வைஸ் ஃபுல்லாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.